வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் மீட்ட பத்தி லைக் பிடி சார் வந்து ஸ்கூலுக்கு அனௌன்ஸ் பண்றதுக்காக ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்து அசெம்பிள் பண்ணியிருக்காங்க ப்ரேயர்ல. அப்போ வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. சோ தட் இந்த பர்ட்டிகுலர் ரீசன்னால சௌந்தர்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மயங்கி விழுறாங்க. சோ தட் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ தட் ஜெஃப்ரி வந்து பிடி சாரா வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து கைட் பண்ணிட்டு இருக்காரு. சோ ஸ்போர்ட்ஸ் மீட் வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து லைக் சொல்றதுக்காக அந்த விஷயங்கள்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் லைனா நிக்க சொல்றாங்க. பட் ஸ்டூடண்ட்ஸ் எப்படி நம்ம ஏதாவது சொன்னா நிக்க மாட்டாங்கல்ல ஒழுங்கா. அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ராணுவம் இந்த பக்கம் வர்றது, அந்த பக்கம் போறது. அதுக்கப்புறம் பிடி சார் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் வந்து லவ்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. பிடின்னு வந்துட்டா நீங்க அது வந்து கேம்ல மட்டும் தான் வந்து கான்சன்ட்ரேட் இருக்கணும். ஸ்போர்ட்ல உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்றாரு. சொல்லிட்டே இருக்கிறப்ப திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சௌந்தர்யா இப்போ மயங்கி விழுந்துடுறாங்க. ஸோ மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் தூக்குறாங்க. அவங்களால எந்திரிக்கவே முடியல. ஸோ தட் அவங்க வந்து லைக் ஃபுல்லா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்த மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ட் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ தட் எல்லாருமே வந்து சைட்ல வந்து சொல்றாங்க லைக் கேரக்டர் விட்டு வெளிய வந்து, "ஏம்மா ஏம்மா கொஞ்சம் நடம்மா, தூக்க முடியலம்மா, ஒழுங்கா நடம்மா" அப்படின்ற மாரி அருண்லாம் வந்து ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அவங்க கொஞ்சம் நடிப்ப வந்து கம்மி பண்ணாங்க. லைக் நடந்து போற அந்த ஆக்ஷன்லாம் வந்து பண்ணாங்க. ஸோ மயக்கம் போட்டு உண்மையிலே விழுந்துட்டாங்களோன்ற மாரி ஃபர்ஸ்ட் நெனச்சாங்க. பட் அவங்க ஒரு சில ஆக்ஷன்ஸ்லாம் காட்டுனதுக்கப்புறம் ஓகே, இவங்க வந்து நடிக்கிறாங்க. ஏன்னா ஸ்கூல்ல நம்ம நெறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு பிரேயர்ல நல்ல வெயில் நின்னுட்டு இருக்கப்ப திடீர்னு மயக்கம் போட்டு விழுவாங்கல்ல, அந்த பர்ட்டிகுலர் சீன ரீகிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சௌந்தர்யா இத பண்ணாங்களா? இல்ல ரொம்ப நேரம் வந்து நிக்க வச்சு டார்ச்சர் பண்றாரு பிடி சார் அப்படின்றதுனால அவங்க ஒரு ஆக்ட்ட போட்டாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அப்படியே கூட்டிட்டு போய் அந்த சைடுல இருக்கிற அந்த லிவிங் கார்டன் ஏரியால இருக்கிற அந்த சோஃபால உட்கார வைக்கிறாங்க. ஜாக்லின் கிட்ட போனோனே சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா ஜாக்லின் கிட்ட அவங்க உண்மையா இருப்பாங்கன்னு தெரியல. ஸோ தட் அங்க போனோனே சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. ஆனா யாரும் பார்க்கல. பட் அருண் வந்து கெஸ் பண்ணிட்டான். ரொம்ப ஓபி அடிக்க பார்க்குறாங்க இவங்க அப்படின்ற மாரி சைடுல ஒரு டயலாக் சொல்லுவாங்க. ஆனா அது வந்து சௌந்தர்யா காதுல விழலன்னு நெனைக்கிறேன். மேபி இன்கேஸ் விழுந்திருந்துச்சு அப்படின்னா நாமினேஷன்ல விழுந்துரும் அருணுக்கு. எஸ் அடுத்த வாரம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஆக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் ஸ்கூல்ல நடக்கிற விஷயம் தான் வந்து சௌந்தர்யா வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. மேபி அதுக்கா இருக்கலாம். இல்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஓபி அடிக்கிறதுக்காக கூட இருக்கலாம். பட் கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திரும்பவும் வந்து அசெம்பிள் ஆயிட்டாங்க. அருணே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டு போய் ஷி இஸ் ஆல்ரைட். டாக்டர பார்த்தாச்சு. இவங்க வந்து போய் கலந்துக்கலாம் மார்ச் ஃபர்ஸ்ட்ல அப்படின்ற மாரி சேர்த்து விடுறாரு. ஸோ தட் பிடி சார் வந்து இவங்கள வச்சு மார்ச் பாஸ்ட் பண்றாங்க. ஸோ இவங்க வந்து ஓபி அடிக்கணும்னு நினைச்சிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா ரொம்ப நேரம் உட்கார்ந்திருக்கலாம். பட் ஃபியூ செகண்ட்ஸ் தான். லைக் அந்த பர்ட்டிகுலர் சீனை ரீகிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து மயக்கம் போட்டு விழுற மாரி நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் போர்ஷன் அவங்க பண்ணது வந்து சரியா தப்பான்றத மறக்காம இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நம்ம சேனல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பை.